திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் ஒரு பெரிய அரசு வங்கி உள்ளது. இந்த வங்கி பணக்காரர்களின் வங்கி என்று அறியப்படுகிறது. பெரிய வியாபாரிகள், அதிகாரிகள், கட்டுமான தொழிலதிபர்கள் போன்றவர்கள் இங்கு கணக்கு தொடங்குவது வழக்கம். ஆனால் ஒரு நாள் இந்த வங்கியில் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்கிறது. அந்த கதையைத்தான் இன்று கேட்கப் போகிறோம். திருச்சூரில் ஒரு பரபரப்பான வெள்ளிக்கிழமை காலையில் வங்கியின் முன்பு கார்களும் பைக்குகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. வங்கிக்குள் ஏசி இயங்குகிறது. சுவரில் சேவை அர்ப்பணிப்பு என்று எழுதப்பட்ட ஒரு பலகை தொங்குகிறது. அப்போது 2 பெண்கள் வங்கிக்குள் நுழைகிறார்கள். ஒருவர் வயதான தாய், மற்றவர் அவரது மகள். இருவரும் எளிமையான பருத்தி சேலையில் உள்ளனர். மகளின் கையில் ஒரு சிறிய துணிப்பை மட்டுமே உள்ளது. அவர்களின் உடை பார்த்து வங்கியில் இருப்பவர்கள் இவர்கள் தவறான வங்கிக்கு வந்திருக்கலாம் என்று நினைக்கின்றனர். அந்த மகள் யார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் மாவட்ட ஆட்சியர் TM நீதுவர்மா. ஆனால் அவருக்கு எந்த உத்தியோகபூர்வ உடையோ ஆணவமோ இல்லை. தனது தாயின் கையை பிடித்து நீது நேராக கவுண்டரை நோக்கி நடக்கிறார். கவுண்டரில் சங்கீதா என்ற இளம்பெண் அமர்ந்திருக்கிறார். அவர் முறையான சட்டையும் பேட்ஜும் அணிந்திருக்கிறார். நீது மரியாதையுடன் கேட்கிறார், மேடம், எங்கள் கணக்கு விவரங்களை ஒருமுறை பரிசோதிக்க முடியுமா? கடந்த மாத பென்ஷன் இன்னும் வரவில்லை. அம்மாவுக்கு மருந்து வாங்க வேண்டும். சில அவசர வேலைகளும் உள்ளன. சங்கீதா நீதுவை மேலிருந்து கீழாக ஒருமுறை பார்க்கிறார். எளிமையான சேலையில் தாயுடன் வந்த இந்த பெண் ஒரு அதிகாரியாக இருக்க முடியாது என்று அவருக்கு தோன்றுகிறது. சற்று கேலியுடன் அவர் சொல்கிறார், மன்னிக்கவும், உங்கள் கணக்கு இங்கு இருக்க வாய்ப்பில்லை. எங்கள் கிளை பெரிய கணக்குகளை மட்டுமே கையாளுகிறது. ஒருவேளை நீங்கள் தவறான வங்கிக்கு வந்திருக்கலாம். நீது மெல்ல புன்னகைத்து பின்னர் அமைதியாக சொல்கிறார், மேடம், ஒரு முறை பரிசோதித்தால் போதாதா? இல்லையென்றால் நாங்கள் அமைதியாக போய்விடுவோம். ஆனால் சங்கீதாவுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. அவர் ஒரு கவரை எடுத்து, இதற்கு சிறிது நேரம் ஆகும், அங்கு காத்திருப்பு பகுதியில் உட்காருங்கள் என்று சொல்லி அவர்களை புறக்கணிக்கிறார். நீது தனது தாயுடன் அமைதியாக அங்கு நிற்கிறார். சில நிமிடங்கள் கழித்து நீது மீண்டும் மெதுவாக கேட்கிறார், மேடம், நீங்கள் பிஸியாக இருந்தால் மேனேஜரை ஒருமுறை சந்திக்க முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். சங்கீதாவுக்கு சற்று கோபம் வருகிறது. அவர் போனை எடுத்து மேனேஜரின் அறைக்கு அழைக்கிறார். சார், இங்கு ஒரு பெண் வந்திருக்கிறார், உங்களுடன் பேச வேண்டும் என்று சொல்கிறார். அனுப்பவா? மேனேஜர் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறார். எளிமையான உடையில் தாயுடன் நிற்கும் நீதுவை பார்க்கிறார். இவர்கள் ஒரு அதிகாரியாக இருக்க முடியாது என்று அவருக்கு தோன்றுகிறது. இப்படிப்பட்டவர்களுடன் பேச எனக்கு நேரமில்லை. அங்கு உட்கார்ந்து காத்திருக்கச் சொல் என்று அவர் சொல்கிறார். சங்கீதா அதன்படி, நீங்கள் காத்திருப்பு பகுதியில் உட்காருங்கள். மேனேஜர் பிஸியாக இருக்கிறார், பின்னர் ஃப்ரீ ஆவார் என்று சொல்கிறார். நீது தனது தாயின் கையை பிடித்து அமைதியாக காத்திருப்பு பகுதிக்கு நடக்கிறார். அங்கு ஒரு பழைய பெஞ்சில் உட்காருகிறார். வங்கியில் இருப்பவர்கள் அவர்களை ஆர்வத்துடன் பார்க்கின்றனர். பெரும்பாலானவர்கள் முறையான உடைகளிலோ விலையுயர்ந்த கேஜெட்டுகளுடனோ இருக்கின்றனர். ஆனால் இந்த பெண் எந்த அலங்காரமும் இல்லாமல் தனது தாயின் கையை பிடித்து உட்கார்ந்திருக்கிறார். சிலர் முணுமுணுக்கின்றனர், இவர்களுக்கு இங்கு கணக்கு இருக்க வாய்ப்பில்லை. எதற்காக வந்தார்கள்? இந்த வங்கி பணக்காரர்களுக்கு மட்டுமே என்று பலர் நினைக்கின்றனர். அதனால் எளிமையான உடையில் வந்த நீதுவும் அவரது தாயும் அங்கு ஒரு அசௌகரியமாக தோன்றுகின்றனர். ஆனால் நீது எதற்கும் அசைவதில்லை. அவர் அமைதியாக பொறுமையுடன் உட்கார்ந்திருக்கிறார். தனது தாயிடம் மெதுவாக ஏதோ பேசி அவர் காத்திருக்கிறார். அப்போது பவன் என்ற ஒரு இளநிலை ஊழியர் வங்கிக்குள் நுழைகிறார். அவரது பதவி சிறியது, ஆனால் மனது பெரியது. அவர் நீதுவையும் அவரது தாயையும் பார்க்கிறார். சுற்றியிருப்பவர்கள் அவர்களைப் பற்றி தவறாக பேசுவதை கேட்கிறார். இவர்களுக்கு இங்கு என்ன வேலை என்று சிலர் சொல்கின்றனர். பவனுக்கு இது பிடிக்கவில்லை. அவர் நேராக காத்திருப்பு பகுதிக்கு நடக்கிறார். நீதுவின் அருகில் நின்று கைகளை கூப்பி மரியாதையுடன் கேட்கிறார், மேடம், உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா? என்ன பிரச்சினை என்று சொன்னால் நான் பார்க்கிறேன். நீது அவரது மனதை பாராட்டி மெல்ல புன்னகைக்கிறார். ஆமாம், நான் மேனேஜரிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொல்கிறார். பவன் உடனே, நீங்கள் இங்கு உட்காருங்கள், நான் மேனேஜரிடம் பேசுகிறேன் என்று சொல்லி விரைவாக மேனேஜரின் அறைக்கு செல்கிறார். வங்கியில் இருப்பவர்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். ஐயோ, இந்த பவன் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறான்? இவர்கள் யாராக இருக்கும் என்று சிலர் முணுமுணுக்கின்றனர். பவன் மேனேஜரின் அறைக்குள் நுழைந்து சொல்கிறார், சார், வெளியே ஒரு பெண் தனது தாயுடன் வந்திருக்கிறார். உங்களுடன் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொல்கிறார். மேனேஜர் சிரித்துக்கொண்டே, தெரியும், நான் தான் அவர்களை காத்திருக்கச் சொன்னேன். இப்படிப்பட்டவர்கள் சிறிது நேரம் உட்கார்ந்து போய்விடுவார்கள். எனக்கு இவர்களுடன் பேச நேரமில்லை. நீ உன் வேலையை பார் என்று சொல்கிறார். பவன் இதை கேட்டு சற்று அசௌகரியமாக உணர்கிறார்.
ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாமல் திரும்பி தனது வேலையில் மூழ்குகிறார். வங்கியில் இன்னும் மக்கள் நீதுவை பற்றி முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்றனர். இதுவரை அமைதியாக இருந்த நீது தனது தாயை பார்த்து சொல்கிறார், அம்மா, இவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. வா, நானே இனி பேசுகிறேன். அவர் மெதுவாக எழுந்து சேலையை ஒருமுறை சரிசெய்து நேராக மேனேஜரின் அறைக்கு நடக்கிறார். மேனேஜர் ஜன்னல் வழியாக அந்த பெண் தன்னை நோக்கி வருவதை பார்க்கிறார். அவர் வெளியே வந்து, மன்னிக்கவும், என்ன விஷயம், எதற்காக வந்தீர்கள் என்று கேட்கிறார். நீது அமைதியாக தனது கையிலிருந்த கவரை முன்னோக்கி நீட்டி சொல்கிறார், சார், இதில் எங்கள் அம்மாவின் கணக்கு விவரங்கள் உள்ளன. சில நாட்களாக பென்ஷன் வரவில்லை, பரிவர்த்தனைகளும் நடக்கவில்லை. ஒருமுறை பரிசோதிக்க முடியுமா? மேனேஜர் அந்த கவரை எடுக்காமல், பாருங்கள், கணக்கில் பணம் இல்லை என்றால் பரிவர்த்தனை நடக்காது. நீங்கள் பணம் டெபாசிட் செய்யவில்லை, அதுதான் பிரச்சினை என்று சொல்கிறார். நீதி இப்போதும் மரியாதையுடன், சார், ஒருமுறை பரிசோதித்தால் நல்லதல்லவா? ஊகித்து எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார். மேனேஜர் சத்தமாக சிரித்து, எனக்கு வருடக்கணக்கில் அனுபவம் உள்ளது. முகத்தை பார்த்தாலே தெரியும் யாரிடம் பணம் உள்ளது என்று. உன்னை போன்றவர்கள் தினமும் வருவார்கள். உன் கணக்கில் ஒன்றும் இருக்காது. பார், எல்லோரும் உன்னை பார்க்கிறார்கள். வங்கியின் சூழலை கெடுக்காமல் இப்போது போவது நல்லது என்று சொல்கிறார். நீது ஒரு கணம் அமைதியாக நிற்கிறார். பின்னர் அந்த கவரை மேனேஜரின் மேஜையில் வைத்து, சார், நான் போகிறேன். ஆனால் ஒரு வேண்டுகோள், இந்த கவரில் உள்ள விவரங்களை ஒரு முறை படியுங்கள். ஒருவேளை உங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம் என்று சொல்லி தனது தாயின் கையை பிடித்து வங்கியின் கதவை நோக்கி நடக்கிறார். கதவை அடைந்தபோது நீது ஒரு கணம் திரும்பி தீவிரமாக சொல்கிறார், இந்த நடத்தைக்கு விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தயாராக இருங்கள். பின்னர் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தனது தாயுடன் வங்கிக்கு வெளியே செல்கிறார். மேனேஜர் ஒரு கணம் திகைத்து நிற்கிறார். பின்னர் இதெல்லாம் சகஜம், வயதானவர்கள் ஏதாவது சொல்வார்கள் என்று நினைத்து தனது வேலையில் மூழ்குகிறார். மேஜையில் வைத்த கவர் அப்படியே கிடக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பவன் அந்த கவரை எடுக்கிறார். அவருக்கு ஏதோ அசௌகரியமாக தோன்றுகிறது. தனது கம்ப்யூட்டரில் லாகின் செய்து கவரில் உள்ள விவரங்களை பயன்படுத்தி கணக்கை தேடத் தொடங்குகிறார். பழைய பதிவுகளை திறந்து பார்க்கும்போது அவரது கண்கள் நம்ப முடியாத ஒரு உண்மையை காண்கின்றன. சில நிமிடங்களுக்கு முன்பு அவமானப்படுத்தி அனுப்பப்பட்ட அந்த பெண் இந்த வங்கியின் மிகப்பெரிய பங்குதாரர்களில் ஒருவர். அவரது பெயர் வங்கியின் VIP பிரிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பவன் ஒரு கணம் அதிர்ச்சியடைகிறார். பின்னர் பொறுப்புடன் அந்த அறிக்கையை பிரிண்ட் செய்து நேராக மேனேஜரின் அறைக்கு செல்கிறார். மேனேஜர் அப்போது ஒரு பணக்கார வாடிக்கையாளரிடம் புதிய திட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். பவன் அறிக்கையுடன் அறைக்குள் நுழையும் போது மேனேஜர் கோபத்துடன் கேட்கிறார், என்ன விஷயம்? எதற்கு வந்தாய்? பவன் அமைதியாக, சார், இந்த அறிக்கை நேற்று தனது தாயுடன் வந்த பெண்ணுடையது. ஒருமுறை பார்க்க முடியுமா என்று சொல்கிறார். மேனேஜர் கோபத்துடன், எனக்கு எல்லோருக்கும் நேரமில்லை. இது வங்கி ஒரு கடை இல்லை. இங்கு பெரிய வாடிக்கையாளர்கள் மட்டுமே வருவார்கள் என்று சொல்கிறார். பவன் மீண்டும், சார், ஒருமுறை பார்த்தால் நல்லது இல்லையா என்று சொல்கிறார். ஆனால் மேனேஜர் அறிக்கையை எடுக்காமல், எனக்கு இதில் ஆர்வமில்லை, இப்படிப்பட்ட வாடிக்கையாளர்கள் வேண்டாம் என்று சொல்லி அறிக்கையை மேஜையிலிருந்து தட்டிவிடுகிறார். பவன் அமைதியாக அறிக்கையை எடுத்து தனது வேலையில் மூழ்குகிறார். வங்கி மீண்டும் அமைதியாகிறது. எல்லோரும் தங்கள் வேலையில் மும்முரமாக உள்ளனர். மறுநாள் வங்கி வழக்கம் போல திறக்கிறது. ஆனால் இன்று ஒரு மாற்றம் உள்ளது. நேற்று அவமானிக்கப்பட்ட நீது மீண்டும் வங்கிக்குள் நுழைகிறார். இம்முறை அவருடன் உத்தியோகபூர்வ உடையில் சூட் மற்றும் பூட்ஸ் அணிந்த ஒரு சட்ட ஆலோசகர் உள்ளார். அவரது கையில் ஒரு பிரீஃப் கேஸ் உள்ளது. அவர்கள் உள்ளே வரும்போது வங்கி முழுவதும் அவர்கள் மீது கவனம் திரும்புகிறது. நீது நேராக மேனேஜரின் அறையை நோக்கி சைகை செய்கிறார். மேனேஜர் முதலில் கவனிக்கவில்லை. ஆனால் அவர்கள் அருகில் வரும்போது நேற்று அவமானித்த பெண் இவர் என்று புரிகிறது. அவர் சற்று பயத்துடன் வெளியே வருகிறார். நீது அமைதியாக ஆனால் தீவிரமான குரலில் சொல்கிறார், மேனேஜர் சார், நான் நேற்று சொன்னேன் உங்கள் நடத்தைக்கு விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று. உங்கள் நடத்தை என்னை மட்டுமல்ல, என்னை போன்ற ஆயிரக்கணக்கான சாமானியர்களை அவமானப்படுத்துகிறது. இப்போது அதற்கான தண்டனையை அனுபவிக்க தயாராகுங்கள். மேனேஜர் கோபத்துடன், உனக்கு என்ன அதிகாரம் என்று கேட்கிறார். நீது புன்னகைத்து தனது சட்ட ஆலோசகரை சுட்டிக்காட்டி, இவர் எனது சட்ட ஆலோசகர். நான் இந்த மாவட்டத்தின் ஆட்சியர் TM நீதுவர்மா. அது மட்டுமல்ல, இந்த வங்கியின் 60% பங்குதாரரும் நான். இப்போது நாங்கள் உங்கள் மேனேஜர் பதவியை உங்களிடமிருந்து பறிக்கிறோம். இனிமேல் உங்கள் வேலை களப்பணியில் இருக்கும். உங்கள் அறிக்கையை என்னிடம் சமர்ப்பிக்க வேண்டும். எனது பதவிக்கு பவனை மேனேஜராக நியமிக்கிறோம். காரணம், அவர் மனிதாபிமானத்துடனும் பொறுப்புடனும் நடந்து கொண்டார். மேனேஜர் அதிர்ச்சியடைகிறார். முடியாது என்று அவர் சொல்கிறார்.
நீது அவரது கண்களை பார்த்து, என்னால் முடியும். நான் ஏற்கனவே செய்துவிட்டேன். இந்த அதிகாரத்தை சட்டமும் வங்கியின் இயக்குனர் குழுவும் எனக்கு வழங்கியுள்ளது என்று சொல்கிறார். அவரது வார்த்தைகளை கேட்டு வங்கியில் இருக்கும் அனைவரும் அதிர்ச்சியடைகின்றனர். நேற்று அவமானிக்கப்பட்ட பெண் ஆட்சியரும் வங்கியின் மிகப்பெரிய பங்குதாரரும் என்று தெரியவரும்போது எல்லோரின் கண்களும் அவர் மீது திரும்புகின்றன. சட்ட ஆலோசகர் தனது பிரீஃப் கேஸை திறந்து 2 ஆவணங்களை எடுக்கிறார். ஒன்று பவனுக்கு மேனேஜர் பதவிக்கான பதவி உயர்வு உத்தரவு. மற்றொரு தற்போதைய மேனேஜருக்கு அவரை பதவியிலிருந்து நீக்கி களப்பணிக்கு மாற்றுவதற்கான நோட்டீஸ். மேனேஜர் வியர்த்து பயத்துடன் சொல்கிறார், மேடம், தயவுசெய்து மன்னிக்கவும். எனக்கு தெரியாமல் தவறு நடந்துவிட்டது. நேற்று நடந்ததற்கு நான் வெட்கப்படுகிறேன். நீதி தீவிரமாக, உங்கள் தவறு என்னை மட்டுமல்ல, எளிமையான உடையில் வரும் ஒவ்வொரு சாமானியரையும் அவமானப்படுத்துவதாகும். அதற்கு இதுதான் சரியான தண்டனை என்று சொல்கிறார். பின்னர் வங்கியின் கொள்கையை மேற்கோள் காட்டி, நீங்கள் வங்கியின் வழிகாட்டு நெறிமுறைகளை எப்போதாவது படித்திருக்கிறீர்களா? அதில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது, ஏழையோ பணக்காரரோ எல்லா வாடிக்கையாளர்களும் சமமானவர்கள். பாகுபாடு காட்டினால் நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் உங்கள் தகுதியை இழந்துவிட்டீர்கள். உங்களை இடைநீக்கம் செய்யலாம். ஆனால் ஒரு வாய்ப்பு தருகிறேன். இனி சரியாக வேண்டும். இல்லையெனில் உங்கள் பெயர் மட்டுமல்ல, மரியாதையும் இழக்கப்படும். பின்னர் நீது சங்கீதாவை அழைக்கிறார். சங்கீதா நடுங்கியபடி வந்து, மேடம், தயவு செய்து மன்னிக்கவும். எனக்கு தெரியாமல் தவறு நடந்துவிட்டது. இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். நீது அமைதியாக, உங்கள் நடத்தை வெளிப்புறத்தை பார்த்து இருக்கக்கூடாது. இந்த பாடத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். கடைசியாக நீது வங்கியின் அனைத்து ஊழியர்களிடமும் சொல்கிறார், நீங்கள் பவனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சிறிய வேலையிலும் மனிதாபிமானத்துடனும் பொறுப்புடனும் செயல்பட முடியும். பதவி ஒருவரை பெரியவராக்காது, மனதுதான் ஒருவரை பெரியவராக்குகிறது. அதன்பின் நீது தனது சட்ட ஆலோசகருடன் வங்கிக்கு வெளியே நடக்கிறார். வங்கியில் ஒரு கணம் மௌனம் நிலவுகிறது. ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றனர். அந்த நாளுக்கு பிறகு வங்கியின் சூழல் மாறுகிறது. எல்லா வாடிக்கையாளர்களிடமும் மரியாதையுடன் நடந்து கொள்ளத் தொடங்குகின்றனர். ஒரு விஷயம் எல்லோரது மனதிலும் பதிகிறது. சாமானியராக தோன்றுபவர்கள் அசாதாரணராக இருக்கலாம்.